ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 முடிய. இந்த உலகத்திலே மக்கள் பாரம் சுமக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மை. ஆம், வாழும் பொழுது கடமைகளை குறித்த ஒரு பாரத்தோடு வாழ்கிறோம். இவர்களை கண்டு அதனால் நாம் பாரம் சுமந்த மக்களாக வாழ்கிறோம். குடும்பத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் நாம் பாரம் கொண்ட மக்களாக காணப்படுகிறோம் என்றால் அதுதான் உண்மை. எதிர்காலத்தை குறித்த பாரம் கூட சிலருக்கு உண்டு. இது ஒரு புறம் இருந்தால், ஆத்மாவிலே மனதிலே நாம் வாழும் வாழ்க்கை முறையை குறித்து நாம் செய்த ஒருவேளை தீமையான செயல்களை குறித்த ஒரு பாரம் நிறைந்த மக்களாக வாழ்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. இன்னும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் ஒரு நிலை என்றால் மிக மோசமான ஒரு நிலைதான். சோர்ந்து போன ஒரு வாழ்க்கைக்கு அது வழி நடத்தும். ஓய்வில்லாத இத்தகைய நிலையிலே இருக்கும் மக்களை நாம் பார்க்கும் பொழுது பரிதாபம் கொள்ளும் நிலையில்தான் தள்ளப்படுகிறோம். ஆகவே தான் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தகைய மக்களை கூறினார். இன்றும் கூட நமக்கும் அதையேத்தான் கூறுகிறார். இந்த பாரம் நீங்க என்ன வழி? இத்தகைய மக்களுக்கு பணம் காசு எதுவும் இல்லாமல், எந்த விலைக்கரையமும் இல்லாமல், முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மிடம் அழைக்கிறார். ஒன்றும் பேச புலம்ப வேண்டியதே இல்லை, அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இரண்டாவதாக அவர் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். அதை தொடர்ந்து மூன்றாவதாக நம்முடைய நிலையை அவர் குற்றப்படுத்த போவதே இல்லை, அதை நியாயந்திருக்க போவதே இல்லை. மாறாக நான் சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் செயல்படுகிறேன் என்று கூறுகிறார். கடைசியாக இந்த நிலையிலே உன்னை விட்டு விடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன்னோடு தான் நான் இருக்க போகிறேன். ஆகவே என்னுடைய நுகத்தை இணைக்கப்பட்ட உறவு கொடுக்கும் அடையாளமான அந்த நுகத்தை என்னோடு ஏற்றுக்கொள் என்கிறார். இந்த நுகம் சுமை அல்ல, இந்த நுகம் மிகவும் லேசானது, மெதுவானது, மிருதுவானது. ஆகவே அவரே இனி அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டிய முறையையும் கூட அவர் கொடுக்கும் அந்த நுகத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்விலே வாழ வேண்டிய முறையை கற்றுக் கொடுக்கிறேன் என்கிறார். ஆம், அந்த இணைக்கப்பட்ட உறவிலே புது வாழ்விலே ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். இத்தகைய மேலான ஆண்டவராகிய இயேசுவோடு இணைக்கப்பட்ட வாழ்வை நமதாக்குவோமா? ஆண்டவர் தாமே கிருபை செய்கிறார். ஆமேன். God bless you.